கரூரில் தாவேக்காவின் பிரச்சார கூட்டத்திற்கு அத்தையுடன் 1.25 வயது ஆண் குழந்தை கூட்ட நெரிசலில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தது. வீட்டின் முன் நடைபெற்ற நிகழ்ச்சி என்பதால் லல்லி என்பவர் தனது குழந்தைகளையும் தம்பியின் 1.25 வயதான ஆண் குழந்தையையும் அழைத்துச் சென்றார். ஆனால் சோக நிகழ்வாக கூட்ட நெரிசலில் சிக்கி அந்த 1.25 வயது குழந்தை மூச்சு திணறி பரிதாபமாக உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வணக்கம். என்ன நடந்தது அன்னைக்கு? எத்தனை மணிக்கு இது நடந்தது? விஜய் மேல வந்ததுக்கு அப்புறம் இந்த கூட்ட நெரிசல் வந்துச்சா இல்ல அவர் வர்றதுக்கு முன்னாடி கூட்ட நெரிசல் வந்துச்சா? விஜய் வந்துட்டாருங்க சார். அவர் வந்த வாட்டி கூட்ட நெரிசலுங்கும் போது ஒரு செகண்ட் கரண்ட் ஆஃப் ஆச்சுங்க சார். ஒரு செகண்ட் கரண்ட் ஆஃப் ஆன உடனே ஜென்ரேட்டர் போட்டாங்க சார். இருந்தாலும் அந்த ஒரு செகண்ட் அந்த அவர் பேசுறது காது கேட்கலான்ட்டு எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க சார், அவரை எட்டி பார்க்கணுன்ட்டு எல்லாரும் பின்னாடி வந்துட்டாங்க சார். இந்த பக்கம் வந்துட்டாங்க. பின்னாடி வர என்னாச்சுங்க சார், கூட்டம் இப்படி பின்னாடி இப்படி போக ஆரம்பிச்சிருச்சுங்க சார். இப்படி போக ஆரம்பிக்குமோ அந்த கரண்ட் போயிட்டு வர செகண்டு தாங்க சார் எல்லாத்துக்கும் என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியலிங்க சார். 3 வண்டி நின்றுட்டு இருந்துச்சிங்க சார், 2 வீலர் வண்டி. அதில் ஒரு வண்டி கீழே விழுந்துருச்சுங்க சார். ஒரு வண்டி கீழே விழுகவும் நான் அந்த வண்டி மேலே விழுந்துட்டேங்க சார். கையை இந்த பக்கம் கூட்ட நெரிசல இந்த பக்கம் சிக்கிக்கிச்சிங்க சார். இந்த கால் இந்த பக்கம் சிக்கிக்கிச்சிங்க சார். இந்த கால் வண்டி இன்னொரு வண்டி அந்த 2வது ஒரு வண்டியில் நான் ஒரு வண்டி கீழே விழுந்து நான் மேலே விழுந்திருக்கிறேங்க சார். அந்த வண்டி இல்லைன்னா சத்தியமா நானுமே அவங்க கூட போயிருப்பேங்க சார். என்னால் எந்திரிக்க முடியல. எனக்கு மேலே 30-40 பேர் குழந்தைய இப்படி வச்சுட்டு இருக்கிறேங்க சார். வச்சுட்டு இருக்கவோ அக்கா குழந்தைய கையில் வச்சுட்டு இருக்கிறீங்க, யார்கிட்ட கொடுங்க அப்படியே. அந்த சமயத்தில் யாருன்னே தெரியாதுங்க சார். அந்த அம்மா முகத்தை கூட நான் பார்க்கலைங்க சார். நான் கையில் வச்சிருந்தா கூட அவனை காப்பாற்றி இருப்பேனோ என்னன்னு எனக்கு தெரியலைங்க சார். அந்த அம்மாவும் அவனை வாங்க வராங்க சார். ஐயோ பையனுக்கு ஏதாவது ஆயிடுமே அப்படின்ட்டு அந்த அம்மாவும் வாங்க வராங்க சார். ஐயோ நம்ம வந்துட்டோமே, ஒரு செகண்ட் நம்ம யோசிக்காம நம்ம பையனை தூக்கிட்டு வந்துட்டோமே அப்படின்ட்டு அந்த ஒரு இதுக்கு ஒரு செகண்ட் கூட இல்லைங்க சார். ஒரு துளி யோசிச்சேங்க சார். நிகழ்வு நடக்கும்போது அவர் விஜய் பேசிட்டே இருக்காரா இல்ல பேச்சை நிறுத்திட்டாரா கிளம்பிட்டாரா? பேச்செல்லாம் அவர் பேசவே இல்லைங்க சார். ஐயோ விழுந்துட்டாங்க, தூக்குங்கன்னு அவருமே கத்துறாருங்க சார். சார் யாரு மேல இதுல குறை சொல்றதுக்குமே இல்லைங்க. நான் எந்திரிக்கும் போது அவர் கை காட்டுறாருங்க சார். இப்படின்னு அவர் கை ஆடுறதுதான் எனக்கு தெரியுதா சார். அவர் பேச்சு ஏன்னா எனக்கு புள்ள அந்த இடத்துல புள்ளையும், ஏன்னா நாங்க 5 பேர் போனோங்க சார். என் குழந்தைங்க 2 பேருங்க சார். ஒரு பொண்ணு ஒரு பையங்க சார். அவங்க அப்பாங்க சார், நானுங்க சார், என் தம்பி பையன், நானும் என் தம்பி பையன் என் பொண்ணு. நாங்கள் அந்த கடைக்கிட்டே தாங்க சார் நிற்கிறோம். அவங்க முன்னாடி போயிட்டாங்க சார். என் பையனும் எங்கள் வீட்டுக்காரும் முன்னாடி போயிட்டாங்க சார். அவங்க கூட்ட நெரிசலில் சிக்கி திணறி அவங்க எந்திரிச்சு வந்துட்டாங்க சார். ஒருவேளை அவங்க என் பக்கத்தில் இருந்தால் கூட அவனை காப்பாற்றி இருக்க முடியுமா என்னன்னு தெரியலைங்க சார். நம்ம குழந்தைய யார்கிட்ட கொடுத்தோன்னு தெரியாமல் தேடுறேங்க சார். ஆனால் இந்த கால் எடுத்து வைக்க நடக்கவே முடியலைங்க சார். தேடுறேங்க சார், குழந்தைய தேடிக்கிட்டே இருக்கிறேங்க சார். 2 மணி நேரம் தேடுறேங்க சார் அந்த அம்மாவை. அப்புறம் அவங்க அப்பா வேலைக்கு போயிட்டாங்க சார். அருவ கம்பெனி வேலைக்கு போயிட்டான். அவன் லைவ்ல தள்ளி பார்த்துட்டு குழந்தைய ஐயோ அப்பதாங்க சார் அவனுக்கு முடி வெட்டி விட்டாங்க, கட்டிங் பண்ணியிருந்தாங்க சார். அவன் இந்த கோடை வச்சுட்டு ஐயோ இது நம்ம குழந்தைன்ட்டு அவங்க அப்பா 80 அடி ரோட்ல வேலை செய்யறாங்க சார். அங்கிருந்து காந்தி கிராமத்துக்கு ஓடி போய் குழந்தைய தூக்கிட்டு பாக்குறானா சார். செத்து போச்சாங்க சார். அவன் சொல்லிதாங்க சார் எங்களுக்கே தெரியும். குழந்தைய செத்து போயிட்டானிய தேடிட்டு அங்க என்ன பண்றேன்ட்டு அழுது கண்ணில் தண்ணி வரலைங்க சார். கரண்ட் போனதுக்கு அப்புறம் தாங்க சார் இந்த சம்பவம். ஐஸ் வண்டி ஒன்று முன்னாடி அந்த வெளிச்சம்பூர் அந்த கட்டுக்குள்ள நின்றுச்சுங்க சார். அதுக்கப்புறம் அந்த ஒரு கார் கொஞ்சம் தூரத்தில் தாங்க சார் நின்றுச்சு. அந்த ஐஸ் வண்டி தாங்க சார் ரொம்ப முன்னாடி இருந்துச்சு. அப்பயும் சொன்னாங்க ஐஸ் வண்டி எடுங்கன்னு சொன்னாங்க. அவங்களும் கேட்கலைங்க சார். ஐஸ் வண்டி இருந்துச்சுங்க சார். எல்லாம் திக்கு முக்கு திணறி எல்லாம் போயிட்டாங்க சார். சாக்கடைக்குள்ளைகள்லாம் பாதி பேர் விழுந்து எடுத்தாங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.